हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवहितं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो हरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ओम शांति 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 ओम महागणाधिपतये நமஹ. விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். அடியன் ஹரி கிருஷ்ணமூர்த்தி. உங்களின் வளர்ச்சிக்கான இந்த பலன்களை சொல்லக்கூடிய உங்களின் ஒருவனாக இந்த மே மாத ராசி பலன்களை இப்போது நாம் பார்ப்போம். மே மாதத்திற்கான கிரகநிலைகள் நம்ம காலை சூரிய உதயத்திலேருந்து 1-5-20-25 இதை பேஸ் பண்ணி நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். சூரியன் உச்சம், லக்னாதிபதி 4ல் நீச்சம் அடைஞ்சிருக்கார். அஷ்டமாதிபதியும் 4ஆம் அதிபதியும் நீச்சம் அடைஞ்சிருக்கார். மேலும் குரு ரிஷபத்தில் உட்காண்டிருக்கார். மேலும் சந்திரன் மிதுனத்தில் உட்காண்டிருக்கார். புதன், சுக்கிரன், சனி, ராகு இந்த 4 பிளானட்ஸுமே 12ல் உட்காண்டிருக்கார். ஆக இந்த பிளானட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்திரன் மிருகசேஷம் 3லேயும் செவ்வாயினுடைய காலில் உட்காண்டிருக்கார். செவ்வாய் சனியினுடைய சாரத்துலேயும் புதன் புதனுடைய ரேவத்தினுடைய சாரத்துலேயும் உட்காண்டிருக்கார். குரு மிருகசேஷம் 2லேயும், சுக்கிரன் உத்திரட்டாதி 1லேயும், சனி உத்திரட்டாதி 1லேயும், ராகு பூரட்டாதி 4, கேது உத்திரம் இந்த சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால இந்த பலன்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த விஸ்வாச வருடம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்களை தரக்கூடியவர். இதுக்கு முன்னாடி 1905 to 1906, 1965 to 1966, இப்போ 2025 2026 இது நடந்துகிட்ருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் இதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். நல்ல பலன்களை கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். இது பொதுப்படையான பலன்கள். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பொது பலன் சொல்லும்போது ஒரு நல்லதாக சொல்லணும். ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க அப்படி ஆகிடுவீங்கலாம் சொல்லக்கூடாது, தப்பு அது. ஏன்னா பொதுப்படையாக இவ்வளோ பாசிட்டிவ் தான் நம்ம சொல்லணும். அப்போ நெகட்டிவிட்டியில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அவங்களுடைய பிளானட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரஸ்திர உபயம், பாதகாதிபதியினுடைய பார்வை, அவங்களுடைய வயசில் எந்த வயசில் பாதகாதிபதியினுடைய பார்வை வருது, இதெல்லாம் பார்த்து தான் பலன்களை சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொன்னால் முதல் 7 வருஷம் கேது அவங்க எந்த இதில் பிறந்திருக்காங்களோ அது வயசு கம்மியாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கிரன் 20 வருஷம், அடுத்தது சூரியன் 6 வருஷம், செவ்வாய் 7 வருஷம். ஒரு 40-45 வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வை வர ஆரம்பிச்சிடும். பேஸ்டான் அவங்களுடைய 45 அந்த வயசில் அப்போ அந்த பாதகாதிபதி திசை எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்து பலன்களை சொல்லணும். 7ஆம் நாடு சனி வருதே சுவாமி அப்படின்னு சொன்னிங்கன்னா 7ஆம் நாட்டு சனி வந்தால் மட்டும் நம்ம வருதுன்னு சொல்ல முடியாது. சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். நான் எப்போதுமே ஒன்றே ஒன்று சொல்லுவேன், இந்த 7ஆம் நாட்டு சனி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டைமை ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போதுமே எதையுமே ஒரு 2-3 வாட்டி யோசனை பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுங்க. புது வெஞ்சர் போகிற மாதிரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகாதிபதிகள் உங்களுடைய பாதகாதிபதியினுடைய தசைகள் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா மாதிரி தான். எனக்கு மேக்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ யார் நல்லா பார்க்குறாங்க, யாரையா ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்கள்.
டிஸ்கஸ் பண்ணுங்கள், 2-3 பேரை பார்த்து அசஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணிக்கோங்க சார். மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய ராசி அதிபதியான புதன் வந்து இப்போ வந்து 12வது வீட்டுக்கு வரார். ஆக்சுவலாக இப்போது மே மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கார். ஆக்சுவலாக மே மாதம் 15 நாள் ரொம்ப நல்லா அழகாக நல்ல பலன்களை கொடுப்பார், சூப்பரான பலன்கள்லாம் கொடுப்பார். ஆக்சுவலாக விரயஸ்தானத்துலாம் வந்து ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் பண்ணிட மாட்டார். உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். ஃபாரினுடைய நாலேஜ் உங்களுக்கு வந்து வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்போஷர் கொடுப்பார். சுகஸ்தானம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. 12ல் புதன் வரும்போது உங்களுக்கு வந்து விரயஸ்தானத்தில் புதன் வரும்போது கொஞ்சம் அந்த பலன் படுத்துவார். ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பலன்கள் மாறத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ல் சூரியன் 3ஆம் ஆதி 11ல் இருக்கார். திடீர்னு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க, திடீர்னு ஏதாவது பெரியவங்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும். உங்களுடைய லிட்டிகேஷன் கேஸில் இருக்கிற மறைஞ்சு நிற்கிற கேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓப்பன் ஆகி செட்டில்மெண்ட் வர அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியவர். இந்த சூரியன் வந்து இந்த உச்சமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுப்பார். 3ஆம் ஆதி 11ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நல்ல லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல பலன்களையே கொடுத்து உங்களை வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக மாற்றக்கூடிய வல்லவர் அந்த சூரிய பகவான். மேலும் புதிய வெஞ்சர்ஸ், ஃபாரின் வெஞ்சர்ஸ்க்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கெலாம் பிஸ்னஸ் ப்ரொபோசல், இந்த ஃப்ரான்ச்சைசி மேனேஜ்மெண்ட் இவாளுக்கெலாம் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கவாளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா திடீர்னு ஏதாவது இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் செவ்வாய் 2லேயே இருக்கார். 11ஆம் ஆதியும் 6ஆம் ஆதியும் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்றிருக்கு. 6ஆம் ஆதி நீச்சம் பெற்றாவே ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அவரும் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு உங்களுக்கு. எப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த லிட்டிகேஷனில் வந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய உங்களுக்கு லீகலில் உங்களுடைய கம்பெனிலேயோ உங்கள் இதில் லீகலில் ப்ராப்ளம் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் பண்ணி கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் வந்து சனியினுடைய சாரத்தில் உட்காருக்கிறதுனால பிரச்சனையோடு சேர்ந்து சொல்யூஷன்ஸும் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாபஸ்தான அதிபதியும் அவரேன்றதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியவர். ஆனால் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும். அது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பிளான் பண்ணணுன்றதை நீங்கள் பார்க்கணும். மேலும் சுக்கிரன் ஆனவர் உங்களுக்கு ரொம்ப நல்ல அழகான பலன் கொடுக்க போகிறார். ஏன்னா சின்ன திரையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்ல ஒரு மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய இந்த மாதமாக அமையும். இந்த ஃப்ரான்ச்சைசி மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ப்ளூம் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கவாளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நியூ கிளைண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். பெரிய பெரிய கிளைண்ட்ஸ், எதிர்பார்க்காத அளவு கிளைண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்போது உங்களுடைய ராசி அதிபதியும் பஞ்சமாதிபதியும் மகாலட்சுமியே கூட இருந்து ட்ராவல் பண்ண போகிறான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணிக்க போகிறீங்கன்றது நீங்கள் தான் அங்கே பார்க்கணும். ஆக்சுவலாக உங்களுடைய ப்ரொப்போசல், பேங்க் ப்ரொப்போசல், ஏதாவது லோன் ப்ரொப்போசல் ஏதாவது வெயிட்டிங்கில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்எக்ஸ்பெக்டட் ஃபண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறார். அப்பா அப்படின்ன மாதிரி ஒரு வருஷ காலம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்த மாதிரி இப்போ பார்த்தேன்னா நல்ல பலன். இந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணுறவா எல்லாருக்கும் நிறைய கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்தேன்னா ஃபாரின் ட்ராவல் பண்ணி ஃபாரினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு
உங்களுடைய பிஸ்னஸ் லெவல் மிதுன ராசி நேயர்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய விண்டோஸை ஓப்பன் பண்ண போகிறீங்கன்றது உங்களுடைய தசாபுத்திகளுடைய பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பலன்களும் பார்த்திங்கன்னா பொது பலன்தான். மேலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பரும் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கு. உங்களுடைய பர்சனலாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும்னா நம்ம மீட் பண்ணுவோம்.